ஏய் திவ்யா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணா? அண்ணே, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு எப்பவும் ஒன்னாயிட்டோம். உங்க ரெண்டு பேரும் இப்படி ஜோடியா பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இங்க உன்னை வர சொன்னேன். சரி, அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, ஆனா அதுக்கப்புறமும் யாருக்கும் தெரியாம ஏன் மெயின்டைன் பண்றீங்க? ஒரு சில காரணத்துக்காக நானும் அருணும் இப்போதைக்கு இது வெளியே சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம். அதனாலதான் இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சிவா சார்? நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும். சரி, ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னீங்களே, அதை சொல்லுங்க. ஆமா சிவா சார், இப்ப நீங்க எடுக்க போற கரெக்டான முடிவுல தான் உங்களோட எதிர்காலமும் சக்தியோட எதிர்காலமும் அடங்கி இருக்கு. எது சொல்றதா இருந்தாலும் ரெண்டு பேரும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பா அனிதாவும் அம்மாவும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் போடுறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இத்தனை நாள் நானும் அருணும் பிரிஞ்சிருந்ததுக்கு காரணமே அம்மா தான். எங்க ரெண்டு பேருக்கும் இடையில அவ்வளோ ப்ளே பண்ணிருக்காங்க. நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அனிதா இன்னும் 15 நாள் தான் உயிரோட இருப்பான்னு சொன்னாங்க. அதுல இப்ப இருக்கிறது இன்னும் 12 நாள் தான். அனிதா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்ப கூட அவங்க மேல எனக்கு பெருசா சந்தேகம் வரல. ஆனா எப்போ உங்க அம்மா மூலமா அந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் எனக்கும் திவ்யாவுக்கும் டவுட் வர ஆரம்பிச்சது. சிவா சார், சக்தியை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். யாரா இருந்தாலும் அவளை எமோஷனலா ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அதுவும் ருத்ராமான்னா உயிரே விட்டுருவான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இனிமே வாழ்நாள் முழுக்க நீயும் சக்தியும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு அம்மாவும் அனிதாவும் நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த கல்யாணம் இவ்வளவு அவசரமா நடக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அண்ணே, சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இதுக்கப்புறமா நீயும் சக்தியும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. எங்களால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது உன்னோட வாழ்க்கைன்னு தயவு செஞ்சு யாருக்காகவும் நீங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துறாதீங்க. சிவா சார், உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறது எங்க ரெண்டு பேரோட ஆசை மட்டும் இல்ல, என் அம்மாவோட ஆசையும் கூட. அவங்க இப்ப இல்லைனாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் முழுக்க முழுக்க சக்திக்கு இருக்கும். அண்ணே, இப்போதைக்கு நமக்கு நேரம் இல்ல. அடுத்தடுத்து சீக்கிரம் நடக்க வேண்டியதை பார்க்க ஆரம்பிச்சிடு. சக்தி கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஓப்பனா மனசை விட்டு பேசுன. அப்பதான் எல்லாமே சரியாகி மறுபடியும் நீயும் சக்தியும் ஒன்னா சேர முடியும்.